அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். மாசி மாத சிறப்புகள். ஆமாங்க, மாசி மாதம் பிறந்தாச்சிங்க. மாதங்களுள் மாதவம் நிறைந்த மாதம் மாசி மாதம். ஏன்னா மாசி மாதத்தினுடைய அதிதேவதையாக மாதவ பெருமாள் வர்றதுனால தான் இந்த மாதத்தை விஷ்ணு பகவானின் மாதம் அப்படின்னு பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதம் முழுக்க விஷ்ணு பகவானை துளசியால் நாம் அர்ச்சிப்பதன் மூலமாக எல்லா நன்மைகளும் நமக்கு சேருங்க. கும்ப மாதம் மலையாள நூல்களில் கும்ப மாதம், ஏன்னா கும்பத்தில் சூரியன் நிலையிலேருந்து உட்கார்ந்துட்டாரு, அதனால் கும்ப மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் இந்த மாதத்திற்கு மாங்கல்ய மாதம் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க. அதாவது மாங்கல்ய சரடெல்லாம் இந்த மாதத்தில் மாற்றிக்கிட்டால் மாங்கல்யம் நிலைத்து நிற்கும், தீர்க்க சுமங்கலி யோகம் உண்டாகும். மாசிக்கயிறு பாசிக்கயிறு, மாசியில் திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமண பந்தம், கணவன் மனைவி உறவு பந்தம் காலம் காலமாக நீடிக்கும். அதனால தான் மாசி மாதத்தில் திருமணம் செய்து கொள்வது நல்லது. அதனால தான் இந்த மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மாசி மாதத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்ளுதல், அதுக்கடுத்தது பெருக்கி கோர்த்து கொள்ளுதல். அதாவது பெருக்கி தான் கோர்த்து கொள்ளணும், அதை பிரித்து கோக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. மாங்கல்யம், அந்த தாலி சரடை பெருக்கி கோர்த்து கொள்ளக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் பெருக்கி கோர்த்து கொண்டால் தீர்க்க சுமங்கலி யோகம், கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதெல்லாமே அதிகரிக்கும். அதனால தான் இந்த மாசி மாதத்தை அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி மாசி மாதத்தை ரெட்டிப்பு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டிப்பு மாதம்னா நாம் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வீடு வாங்குகிற அளவுக்கு செல்வ வளம் சேரும். அதே மாதிரி இப்போ கிரகப்பிரவேசம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே அந்த கடன்லாம் அடைச்சி இன்னொரு வீடு வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க. அதனால தான் இந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதும் நல்லது. அதனால தான் இந்த மாதத்தை ரெட்டிப்பு மாதம். இப்போ நீங்கள் வாடகை வீட்டு கூட இந்த மாதத்தில் மாறுறீங்கன்னா சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். அதனால் இந்த மாதத்தை ரெட்டிப்பு மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதங்களில் மகத்தான மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. தாலிச்சரடு பெருக்கி கோர்த்து கொள்வதன் மூலமாக எல்லா யோகங்களும் அமையக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. மாசி மகம் இந்த மாதத்தில் தான் சிறப்பாக வருகிறது. அந்த மகம் நட்சத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளக்கூடிய நாள். அதனால் மாசி மகத்தில் அன்றைக்கு நீர்நிலைகள், ஆறு, கடல், அதுக்கடுத்தது ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே புனிதத்தன்மை அடைகிறது. அந்த நாளில் நாம் நீராடினால், புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி நமக்கு நன்மைகள் உண்டாகும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். மாசி மகத்தன்று மறவாமல் புனித நீராடுவதற்கு தயாராக இருங்க. இன்னொரு பக்கம் கடல் நீராட்டும் சிறப்பான மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவபெருமான் மன்மதனை எரித்து தகனம் செய்த, அதாவது காம தகனம் நிகழ்ந்த மாதம் அப்படின்னு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்குங்க. திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் இந்த மாதம். அதே மாதிரி மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை காப்பாற்றிய மாதம் இந்த மாசி மாதம். அதனால தான் பூமிக்கு சிறப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கிறது இந்த மாசி மாதம் மட்டும்தாங்க. மாசி மக நாளில் தான் அம்பிகை வலம்புரி சங்கில் தாட்சாயினியாக அவதரித்த மாதம் இந்த அற்புதமான மாதம். அவ்வளவு சிறப்பான மாதம். அம்பாள் அவதரித்த மாதம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு நிகழ்வாகும். சிவபெருமானுடைய 63 திருவிளையாடல்கள், அதிகமான திருவிளையாடல்கள் எல்லாம் நிகழ்ந்த மாதம் இந்த மாசி மாதம். அதனால தான் இதை திருவிளையாடல் மாதம் அப்படின்னு இந்த மாசி மாதம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சிவபெருமான் முதலாக லிங்க வடிவிலே லிங்கோத்பவராக வழிபடப்பட தொடங்கிய மாதம் இந்த மாசி மாதம் தான். அப்போது லிங்க வழிபாடு தொடங்கிய மாதமும் இந்த மாசி மாதத்தில் தாங்க தொடங்கி இருக்குது. முருகப்பெருமான் எல்லாமல்ல தம்முடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓமெனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த மாதம் இந்த மாசி மாதம். அதுலேயும் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் பூசம் நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் எல்லாமல்ல ஸ்ரீ முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு அந்த பிரணவ மந்திரத்தின் ஞான உபதேசத்தை உபதேசிக்கிறார். அதனால தான் இந்த மாதத்தில் உபநயனம் ரொம்ப நல்லது. பூணூல்
அணிந்து கொள்ளுதல், அதுக்கடுத்தது வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதுக்கடுத்து வேதங்கள் படித்தல், இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக அனுசரிக்கப்படுகிறது. அதே மாதிரி பிரகலாதனை கொல்ல வந்த அரக்கியை தீயில் எரித்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இப்போ அமாவாசை பௌர்ணமி 2 நாள்லையுமே பெரியவங்களுக்கு சிரார்த்தம் திதியெல்லாம் கொடுக்கக்கூடிய சிறப்பு மாதம். பொதுவாக அமாவாசையில் தான் கொடுப்பாங்க. இந்த மாசி மாதம் மட்டும்தான் மாசி மக பௌர்ணமியிலும் வந்து அதாவது சிரார்த்தம் பெரியவங்களுக்கு எல்லாம் நினச்சி திதி கொடுக்கறது எல்லாமே அனுசரிக்கப்படுகிறது. அப்போ ஒரு வித்தியாசமான அதிக சக்தி வாய்ந்த மாதமாக இருக்குதுங்க. மகா சிவராத்திரி இந்த மாதத்தில் தாங்க சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாசி மக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஜயா ஏகாதசி, சத்திலா ஏகாதசி எல்லாமே அனுசரிக்கப்படுகிறது. மாசி அமாவாசையில் பார்த்திங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலிருந்து எல்லா அம்மன் ஆலயங்களும் பார்த்திங்கன்னா மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வு இந்த மாதத்தில் தாங்க நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குபேரனுக்கு வந்து கூடுதலாக அதிகாரம் கொடுத்த மாதம், எல்லாமல்ல ஈசன் குபேரனுக்கு அதிக அதிகாரம் கொடுத்த மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குது. அப்போ மாசி மாதத்தில் குபேரனை வழிபடுவதன் மூலமாக நமக்கும் ஸ்ரீ குபேர செல்வங்கள் எல்லாமே வந்து சேரும். இது மாதிரி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. நாயன்மார்களில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ நாயனார், எரிபத்தர், காரி நாயனார், கோச்செங்கச்சோழர், இந்த மாதிரியான மிகப்பெரிய நாயன்மார்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதம் இந்த மாதம். 12 ஆழ்வார்களில் ஸ்ரீ குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி பாஷ்யக்காரர், அதுக்கடுத்து வந்து ஸ்ரீமத் அனந்தர், அந்த மாதிரியுடைய மகான்களுடைய திருநட்சத்திரங்கள், அதுக்கடுத்து அறிவானந்தர், ராமத்தேவர் உள்ளிட்ட மிகப்பெரிய சித்த புருஷர்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீமத் ஆச்சாரியர்கள் பலருடைய சிறப்பு வாய்ந்த திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா திருக்கச்சி நம்பி, திருமலை ஆண்டார், அதுக்கடுத்தது வந்து கந்தாடை ஆண்டார், பிள்ளையோருடைய வில்லாதாசர், அதுக்கடுத்தது வந்து மணக்கால் நம்பி, அதுக்கடுத்தது சிறிய கோவிந்த பெருமாள் உள்ளிட்ட ஸ்ரீமத் ஆச்சாரியருடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்க. இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட மாதமாக இருக்குது. கிரகப்பிரவேசம், திருமணம், அதுக்கடுத்தது வந்து உபநயனம் உள்ளிட்ட பல விசேஷங்களெல்லாம் இந்த மாதத்தில் நாம் செய்யலாங்க. வீடு மாறதா இருந்தாலும் இந்த மாதத்தில் மாறலாங்க. இப்படி ஏகப்பட்ட விசேஷங்களும் சிறப்புகளும் கொண்ட இந்த மாசி மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாசி மாத ராசி பலன்கள் தொடரும்.